So it allows inbound access to all the different systems within that VNet. So உங்களுக்கு ஒரு VNetல இருக்கக்கூடிய சிஸ்டம் அதே சேம் VNetல வேற சிஸ்டம் இருந்ததுன்னா பை டிஃபால்ட்டா இந்த ரூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அலோ பண்றாங்க. இதுவே அவுட்பவுண்ட்லயே அதே ரூல் இருக்கும், சேம் நம்பர். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா அவுட்பவுண்டுக்கும் பை டிஃபால்ட்டாக அலோ ஆகும். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக என்ன பண்ண தேவையில்லை, ஒரு VNetகுள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்க்கு வந்து தனியாக நம்ம நெட் ரவுட்டிங்கோ இல்லை வந்து இன்டர் கனெக்ஷனோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்லை. ஒரு VM நீங்கள் இன்னொரு அதே VNetல கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக கனெக்டிவிட்டி வந்து போத் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி குரூப் ரூல் வந்து அதை அலோ பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதை ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா அதோட கம்மியாக இந்த நம்பரோட கம்மியாக ஒரு ரூல் கிரியேட் பண்ணி என்னென்ன ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்றத நீங்க பண்ணிக்கலாம். எந்த சிஸ்டம்ல எந்த சிஸ்டம் மட்டும் போகணும் அப்படின்றது. இதெல்லாம் வந்து டிஃபால்ட் ரூல் 65,000ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட் ரூல்ஸ். பை டிஃபால்ட்டா ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து, அதாவது வர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ள இருக்கக்கூடிய மல்டிபிள் சிஸ்டம்ஸ் வந்து அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது இன்டர் கனெக்ட் ஆகும். வேறஸ் ஒரு VNetக்கும் இன்னொரு VNetக்கும் நீங்க கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப லெட்ஸ் சே என்னுடைய வந்து இன்னொரு வர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லெட்ஸ் சே இது வேற ஏதோ ஒரு ரீஜன்ல நம்ம வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். மேபி யூரோப் ஆர் யூகேல வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா ஜஸ்ட் வந்து அதோடைய எதுக்காக யூகே சவுத் VNet 01 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இப்போ என்ன கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம அந்த ஐபி அட்ரஸ் ஸ்கீமா டிஃபைன் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், நம்ம 3 அட்ரஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ 10.0.100 இருக்கு, 10.0.10 இருக்கு, 192.168 இருக்கு, 192.168 100.0 இருக்கு. ஸோ இதில் சிஸ்டம்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து மோஸ்ட்டாக வந்து 192.168.0 சப்நெட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. நான் என்ன பண்றேன், இன்டென்ஷனலாவே இந்த ரேஞ்சை நான் வந்து அந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு வந்து நான் கான்ஃபிகர் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ தட். ஸோ இதில் போயிட்டு ஸோ ப்ரைமரியாக நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று கொடுத்துக்குங்க. ஓகே, 172.16.0.0 ஸ்லாஷ் ஐ வுட் கோ ஃபார் 20. ஓகே, ஸோ அதுக்குள்ளே வந்து I will create a basic subnet 172.16.0.0/24. okay, this is fine. ஸோ இது வந்து என்னுடைய ஜஸ்ட் ஒரு ஏதோ நேம் கொடுத்துங்க, ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா வெப் சர்வர்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்டில் கொடுப்பாங்க, பேக் எண்ட்னா டேட்டா பேஸ் சர்வர் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ லெட் மீ ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இப்போ இந்த கன்சோலில் போயிட்டு உங்களால் மல்டிபிள் அடிஷ்னல் அட்ரஸ் ஸ்பேஸும் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஐபி வெர்ஷன் 6 பண்ண முடியும், ஐபி வெர்ஷன் 4 ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சில பேருக்கு டவுட் இருக்கும், இங்கே பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும் தான். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களால் யூ கேன் ஜஸ்ட் கிவ் தட், யூ கேன் ஆட் அடிஷ்னல் அட்ரஸ் ஸ்பேஸ் அட் த டைம் ஆஃப் கிரியேஷன் இட் செல்ஃப். ஸோ இங்கே என்ன மெசேஜ் வந்திருக்கு பாருங்க, இதுதான் நான் இன்டென்ஷனலாக காமிக்கணும்னு நினச்சது. அட்ரஸ் ஸ்பேஸ் 10.0.10.0/24 ஓவர்லாப்ஸ் வித் அட்ரஸ் ஸ்பேஸ். இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் கூட ஓவர்லாப் ஆகுது. ஸ்டாண்ட் VNetனு ஒரு VNet உங்களுடைய அக்கௌண்ட்லேயே இருக்கு, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஃபியூச்சரில் வந்து அந்த ரெண்டு VNet இன்டகிரேட் பண்ணணும் இல்லை இன்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது அப்படின்ற மெசேஜ் வந்து இங்கவே உங்களுக்கு வந்து வார்னிங் மாதிரி இன்ஃபர்மேஷனெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ தே ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் இட். இப்போ இது வேணாம் அப்படின்னா நீங்கள் இங்கேயே டெலிட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் லேட்டராக கூட வந்து அதை கான்ஃப்ளிக்டை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணும்போது அந்த அட்ரஸ் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எந்தெந்த ரீஜன்ல என்ன ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் யூஸ் பண்ண போறீங்க, ஸ்பேஸ் யூஸ் பண்ண போறீங்க, அதுக்குள்ள என்னென்ன சப்நெட்டிங் பண்ண போறீங்கன்றத ஒரு தனியா ஒரு ட்ராக்கர் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆன் ப்ரிமைசஸ்ல இதுதான் பண்ணுவாங்க, கிளவுட்லயும் வந்து சேம், தே வில் ஃபாலோ தி சேம் அப்ரோச். ஓகே, இப்போ இந்த VNet கிரியேட் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ 2 வர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கு. இப்போ 2 வர்ச்சுவல் நெட்வொர்க்ல நமக்கு நான் இன்னொரு சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்றேன் நான்.
ஸோ யூகே சவுத் VM01 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து யூகே சவுத்தில் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் இப்போ பண்ணுறேன். இந்த இடத்துல நெட்ஒர்க்கிங்கில் மட்டும் கேர்ஃபுல்லாக போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண நெட்ஒர்க் அந்த சப்நெட் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, யூகே சவுத்தில் இருக்கக்கூடிய நெட்ஒர்க் அண்ட் சப்நெட் ரிவ்யூ அண்ட் கிரியேட். இப்போ எனக்கு ஒரு விஎம் வந்து யூகே சவுத் டேட்டா சென்டரில் இருக்குது, இன்னொரு விஎம் வந்து யூஎஸில் வந்து ஈஸ்ட் யூஎஸ் 2 டேட்டா சென்டரில் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஜியோகிராஃபிக்கலாகவும் வேறு வேறு ரீஜன், அஜூரை பொறுத்த வரைக்குமே வேறு வேறு ரீஜனில் இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டு நெட்ஒர்க்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில யூஸ் கேசஸ் இருக்குது. இப்போ நான் வந்து டேட்டாபேஸ் சர்வரை வந்து மெட்ரோ கிளஸ்டரில் கிரியேட் பண்ணணும், இல்லை வந்து ரீஜனல் கிளஸ்டரில் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஒரு டேட்டாபேஸ் சர்வர் வந்து பிரைமரி ஆர் ஆக்டிவ் டேட்டாபேஸ் சர்வர் வந்து யூஎஸ்ல இருக்கலாம், இன்னொரு டேட்டாபேஸ் சர்வர் வந்து யூகேல இருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து நான் ரொம்ப குயிக்காக வந்து ரெப்ளிகேஷன் எடுக்கணும், இல்லை வந்து என்னுடைய பிரைமரி ரீஜன்லேருந்து நான் செகண்ட் ரீஜனுக்கு வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது, இல்லை ரெண்டு டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது அதுக்குள்ளே குயிக்காக வந்து ரெப்ளிகேஷன்லாம் வந்து வித்தவுட் டிலே நடக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் கேசஸ் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கை வந்து வெர்ச்சுவல் நெட்ஒர்க்கை வந்து மைக்ரோசாஃப்டோடைய பேக் போனை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண வைக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து எப்படி உங்களுக்கு டிராஃபிக் போகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ரீஜன் ஈஸ்ட் யூஎஸ் 2 இருக்கு, இன்னொரு ரீஜன் இருக்கு அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக இந்த ரெண்டு இதுக்குள்ள இருக்க சிஸ்டம்ஸ் எல்லாமே எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணும் அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக இன்டர்நெட் வழியாக தான் வந்து உங்களுக்கு டிராஃபிக் போகும். ஸோ இட் டசன்ட் கோ த்ரூ த நார்மல் ரவுட், இட் கோஸ் த்ரூ த இன்டர்நெட் ரவுட். ஸோ இப்போ இந்த சிஸ்டம் வந்து இன்னொரு ரீஜனில் இருக்க சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இட் ஹேஸ் டு கோ டு த இன்டர்நெட், அண்ட் ஃப்ரம் தட் இன்டர்நெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் சென்ட் த டேட்டா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இன்டர்நெட் வழியாக போகிறதால ஒரு சில சின்ன சின்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது. என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இப்போ வந்து யார் வேணால் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி டிராஃபிக்கை வந்து மானிட்டர் பண்ணலாம், ஆர் தே கேன் ஸ்னிஃப் த டேட்டா, ஆர் தே கேன் ஆல்சோ இதில் வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ தேர் மைட் பி லாட் ஆஃப் அதர் சேலஞ்சஸ் லைக் லேட்டன்சி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை வந்து இட் மைட் நாட் கிவ் யூ இனஃப் பேண்ட்வித். ஸோ இது வந்து நம்ம கஸ்டமருக்காக டெடிகேட்டட் நெட்ஒர்க் கிடையாது. ஸோ இட்ஸ் ஷேர்டு நெட்ஒர்க், பப்ளிக் இன்டர்நெட். இது யார் வேணா இதில் டேட்டா அனுப்புவாங்க. சில பேர் திடீர்னு நிறைய கன்சம்ஷன் இருந்தது அப்படின்னா ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் பை டிஃபால்ட்டா இருக்கு. இது வந்து அஜூர்லே ஒரு நெட்ஒர்க்ல இருந்து இன்னொரு நெட்ஒர்க் நீங்க வேற வேற ரீஜன்ல வந்து ரீஜன் 1 ரீஜன் 2ல இருக்கிற விநெட்ல நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, பை டிஃபால்ட்டா வந்து ஈவன் தோ மைக்ரோசாஃப்டோடைய கனெக்ஷன் இருந்தாலுமே என்ன ஆகுதுன்னா, இட் மைட் it will not use the default Microsoft backbone. Instead என்ன நடக்குது அப்படின்னா, it will go through the இன்டர்நெட் பேக்போன் வழியாக தான் உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும், டேட்டா வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்றாங்க, நீங்கள் ரெண்டு வெர்ச்சுவல் நெட்ஒர்க்கை வந்து பியர் பண்ணுங்க, ரெண்டு வெர்ச்சுவல் நெட்ஒர்க்கை ஒரே லாஜிக்கல் நெட்ஒர்க்கை வந்து குரூப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் லைக் டேட்டாபேஸ் சர்வர் டு டேட்டாபேஸ் சர்வர், ஆர் டொமைன் கண்ட்ரோலர் டு டொமைன் கண்ட்ரோலர், ஆர் இங்க இருக்கிற டேட்டா வந்து குயிக்கா பேக்கப் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்குலாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஜிக்கலா ரெண்டு வெர்ச்சுவல் நெட்ஒர்க் தனித்தனியா இருக்கிறத பியர் பண்ணி ஒரே லாஜிக்கல் நெட்ஒர்க்கா நீங்க மாத்தலாம். ஸோ அதுக்கு பேர் பியரிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விநெட் பியரிங்கை வந்து நீங்க ரெண்டு விதமா ரெண்டு கான்செப்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து யூ கேன் டூ பியரிங் வித்தின் த சேம் ரீஜியன், ஆர் யூ கேன் ஆல்சோ டூ எ பியரிங் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ரீஜன். ஸோ ரெண்டுமே கான்செப்டுவலாக பண்ணுறது ஒன்று தான், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் சேம் தான். பட் பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் விநெட் பியரிங் ஆர் வெறும் விநெட் பியரிங் சொல்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் ரெஃபரிங் டு கனெக்டிங் வர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ் வித்தின் த சேம் அஜூர் ரீஜன், அஜூரோட ரீஜன் சொல்கிறோம். ஸோ இது வந்து கனெக்டிங் வர்ச்சுவல் நெட்வொர்க் பிட்வீன் த அஜூர் ரீஜன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து குளோபல் விநெட் பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, குளோபல் VNet பியரிங். ஸோ இப்போ உங்களுடைய அஜூர் ரீஜன் வந்து வேற வேற ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ஸ்ல இருந்தது அப்படின்னா குளோபல் VNet பியரிங். ஸோ VNet பியரிங் அப்படின்றது we are integrating or grouping multiple virtual networks into a single logical VNet. இப்போ ரெண்டு பர்டிகுலர் VNetம் லாஜிக்கலாக நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கனெக்ஷன் வித்தின் தட் பர்டிகுலர் பியர்ட் நெட்ஒர்க் இட் வில் பி சீம்லெஸ். ஸோ சில பேருக்கு ஒரு டவுட் வரும் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு VNet A இருக்கு ஈஸ்ட் யூஎஸ்ல, இப்போ VNet B இருக்கு யூகே சவுத்ல, இந்தியாவில் வந்து ஏஷியா பசிபிக்ல வந்து ஒரு பர்டிகுலர் VNet இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து யூஎஸ் ஈஸ்ட்ல இருக்கு, இது வந்து யூகே சவுத்ல இருக்கு, இது வந்து சவுத் இந்தியாவில் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நான் பியரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இது ரெண்டுத்துக்கு நடுவில் பியரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து இங்கே இருக்கிற சிஸ்டம்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் கான்செப்ட் பேர் டிரான்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே டிரான்சிட்டிவிட்டி ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்க சிஸ்டம் வந்து சவுத் இந்தியாவில் இருக்க சிஸ்டம்ஸ் கூட வந்து மைக்ரோசாஃப்ட் பேக் போன் வழியாக கனெக்ட் பண்ணணும் இல்லை பேசணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கிரியேட் அ செப்பரேட் பியரிங் ஃபார் VNet A அண்ட் VNet B. ஸோ இங்கே வந்து ட்ரஸ்டிங்கோ டிரான்சிட்டிவிட்டியே கிடையாது. அதாவது ஏ ட்ரஸ்ட் பி, பி ட்ரஸ்ட் சி, ஆட்டோமேட்டிக்கா ஏ வில் ட்ரஸ்ட் சின்றது கிடையாது. இங்க கான்செப்ட் வந்து ட்ரஸ்டிங்கும் கிடையாது, டிரான்சிட்டிவிட்டியும் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்பிளிசிட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு சவுத் இந்தியாவுக்கும் யூஎஸ் ஈஸ்ட்டுக்கும் தனியா எனக்கு லாஜிக்கல் குரூப்பிங் வேணும் அப்படின்னா நீங்க தனியா அதை போய் பியர் பண்ணணும். ஸோ தெர் இஸ் நோ டிரான்சிட்டிவிட்டி ஆர் தெர் இஸ் நோ ட்ரஸ்டிங் கான்செப்ட். VNets has to be explicitly integrated to each other via peering. தனித்தனியாக நம்ம கான்ஃபிகர் பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். இப்போ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ மோர் திங்ஸ். ஸோ VNet peering எதுக்காக? டு சீம்லெஸ்லி கனெக்ட் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இன் டூ டிஃப்ரெண்ட் VNet. ஓகே, ஸோ ஒரு பியர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லாஜிக்கல் VNet அது அப்பியர் ஆகும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிராஃபிக் வந்து இன்டர்நெட் வழியாக போகாம பெனிஃபிட் ஒன் வந்து traffic will start flowing directly via Microsoft backbone network instead of internet route. ஸோ அப்போ இந்த பெனிஃபிட்லேயே வந்து உங்களுக்கு நிறைய இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் பேக்போன் போகிறதால இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ரைவேட் நெட்ஒர்க், இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஓன் டெடிகேட்டட் நெட்ஒர்க். ஸோ நம்மளுடைய சிஸ்டம்ஸ் வந்து எந்த ரீஜன்ல இருந்தாலும் ஒரே நெட்ஒர்க்குள்ள வந்துருது. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் த்ரூ த இன்டர்நெட் சேனல், பப்ளிக் ரவுட்டிங்க்கு வந்து போகவே இல்லை. ஸோ சேம் நெட்ஒர்க்ல வந்தது. ஸோ இதனால உங்களுக்கு என்னன்னா லேட்டன்சி வந்து கம்மியாகும். ஸோ சிஸ்டம்ஸ் வந்து குயிக்காக கனெக்ட் ஆகும், ரெப்ளிகேட் ஆகும், சின்க்ரனைஸ் ஆகும், பேக்கப் வந்து ஃபாஸ்ட்டாக டேட்டா எடுத்து வைக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஆகும், டாஸ்க்லாம் வந்து குயிக்காக கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு வந்து ஹை பேண்ட்வித் கிடைக்கும். ஸோ டெடிகேட்டடா ஹை பேண்ட்வித் கிடைக்கும் கம்பேர்ட் டு யுவர் பப்ளிக் இன்டர்நெட். உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட், வர்ச்சுவலா அன்லிமிட்டடா எவ்வளோ பேண்ட்வித் இருக்கோ அது ஃபுல்லாவே யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் அகைன் யூ கேன் கால் திஸ் அஸ் அ செக்யூர் நெட்ஒர்க். ஏன்னா இது வந்து உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் உடைய பேக் போன் வழியா போறதால கம்பேரிட்டிவ்லி பப்ளிக் இன்டர்நெட்டை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் எ மோர் செக்யூர் இன்டர்நெட். அண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, இல்லை டேட்டா பேக்கப் எடுத்து வைக்கிறீங்க, ஒரு அப்ளிகேஷன் சர்வரையும் ஒரு டேட்டா பேஸ் சர்வரையும் ரிமோட்ல கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா திஸ் வில் பி மச் ஃபாஸ்டர். ஸோ இதுல என்ன சேலஞ்ச் இருக்கு, என்ன டிராபேக் இருக்குன்றதை நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் பிஃபோர் தட் லெட்ஸ் கோ அண்ட் see the practical. இப்போ இந்த ரெண்டு சிஸ்டம் வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டாவது சிஸ்டம் வந்து நான் இப்போ லாகின் பண்றேன். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இது வந்து யூகேல இருக்கக்கூடிய சிஸ்டம் இது. ஸோ இப்போ யூஎஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ல நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டோம். யூகேல இருக்க சிஸ்டம்ல லாகின் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, லாகின் ஆகட்டும். இப்போ இந்த சிஸ்டம்ல வந்து பை டிஃபால்ட்டா வந்து ரவுட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரவுட் பிரிண்ட். இந்த ரவுட்டிங்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உங்களால
127.0.0 இது வந்து லூப் பேக் அட்ரஸ், இது 0.0. இப்போ எந்த ஒரு டிராஃபிக் போகணும், இன்டர்நெட்டுக்கு போகணும் அப்படின்னாலே எது வழியா போக சொல்றாங்க, இந்த கேட்வே வழியா போங்கன்னு சொல்றாங்க. 192.168.0.193 இதுதான் நம்மளுடைய டிஃபால்ட் கேட்வே. மற்றபடி என்ன சொல்லியிருக்காங்க, வேற வந்து டிஃபால்ட் ரவுட்ஸ் எல்லாமே வந்து இவ்வளவுதான் இருக்கு. ஓகே, இது வந்து பிஃபோர் VNet பியரிங். ஓகே, VNet பியரிங் பண்றதுக்கு முன்னாடி இப்படி இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, let me also open up other screen. ஓகே, ஸோ இதில் ஃபயர்வால் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மிஷின்குள்ளே இருக்கிற ஃபயர்வால் வந்து ஓஎஸ் லெவலில் இருக்க ஃபயர்வால் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய டிராஃபிக்கை வந்து அதுவுமே பிளாக் பண்ணும். ஸோ ஏன்னா ஐசிஎம்பி பிங்லாம் வந்து இன்டர்நெட் வழியாக பை டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகாது. சிஸ்டம்ஸ்லேயும் வந்து பை டிஃபால்ட்டாக ஐசிஎம்பி வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் ஐசிஎம்பி அலோவ் பண்ணால் அலோவ் பண்ணிக்கோங்க, ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் டூ தட். இப்போ அந்த சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் யூகே சிஸ்டம்லேயும் போயிட்டு நம்ம இந்த சேம் செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். So let me log in. Let me just go to the command prompt. So இதோடைய IP வந்து என்னன்றதை பார்த்துப்போம். Okay, and then okay. So இதோட IP வந்து 172.16 ரேஞ்சில் இருக்கு. ஸோ இதில் ரவுட்டிங் வந்து பை டிஃபால்ட்டாக அதோடைய ஆக்சுவல் நெட்வொர்க் கேட்வே வழியாக உங்களுக்கு இந்த டிஃபால்ட் கேட்வே வழியாக உங்களுக்கு எல்லா டிராஃபிக் அது வழியாக தான் போகணுன்னு கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிஃபோர் கோயிங் இன் டு திஸ் திங், ஃபயர்வாலில் போயிட்டு அதை டிசேபிள் பண்ணிக்கலாம் ரவுட் பார்க்கறதுக்கு, சரியா பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஐ வில் ஜஸ்ட் டிசேபிள் திஸ் ஃபயர்வால் ஃபார் த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். இப்போ பை டிஃபால்ட்டா என்னுடைய சிஸ்டம் 172.16.0.4 டர்ன் ஆஃப் பண்ணிட்டு ஓகே கொடுக்கல. அப்படிங்களா? சாரி. பயங்கர ஆக்டிவா இருக்கிறீங்க, தேங்க்யூ. ஸோ இங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, லெட்ஸ் கோ டு த அதர் சிஸ்டம். சிஸ்டம்ல போயிட்டு இந்த ஐபியை காப்பி பண்ணிப்போம். இந்த வந்து பிரைவேட் ஐபி. ஓகே, கண்டிப்பா வந்து வேற கிளாஸ்ல இருக்கு, பிளஸ் வேற டேட்டா சென்டர்ல இருக்கு, வேற ரீஜன்ல இருக்கு. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்றேன், கண்டினியூஸாக இதை பிங் பண்றேன். இப்போ கண்டிப்பா வந்து அதில் வந்து இது எந்த சிஸ்டம்ல, அதே சிஸ்டம் லோக்கல் சிஸ்டம்ல இருக்கிறோம். ஸோ லெட்ஸ் கிளியர் திஸ். ஸோ இது அதே சிஸ்டம்ல பிங் பண்ணதால பிங் ஆச்சு, செல்ஃப் பிங் நடக்கும். பட் ஐ வாண்ட் டு டூ தட் ஃப்ரம் அதர் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, லெட் மீ பிங் த ரிமோட் சிஸ்டம். ஓகே, ஸோ கனெக்டிவிட்டி வந்து கண்டிப்பா இருக்காது பை டிஃபால்ட்டா. ஓகே, இட் வில் கெட் டைம்ட் அவுட். ஓகே, திஸ் இஸ் ஒன். அண்ட் இந்த சிஸ்டம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூகேல இருக்க சிஸ்டமோடைய பிரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபியை நான் வந்து எதுவும் இப்போ டச் பண்ணல, நான் பிரைவேட்டாவே கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய 2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ், 2 டிஃப்ரெண்ட் ரீஜன், 2 டிஃப்ரெண்ட் பிரைவேட் ஐபி ரேஞ்சை வந்து நான் ஒரு லாஜிக்கல் நெட்வொர்க்கா வந்து கொண்டு வர ட்ரை பண்றேன் இப்போ. ஓகே, ஸோ இதுவும் வந்து இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம், வி ஆர் இன் 192 சிஸ்டம்லேருந்து 172 கிளாஸ் ஏ கிளாஸ் பி வந்து, சரி கிளாஸ் பிலேருந்து கிளாஸ் சிக்கும், கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பிக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இப்போ வந்து நான் இந்த சிஸ்டமுடைய வர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு போயிட்டு இப்போ நான் 2 சிஸ்டம் லாஜிக்கலாக ஒரே இதில் கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து
கான்ஃப்ளிக்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நான் இன்டென்ஷனலாகவே என்ன பண்ணேன், இந்த அட்ரஸ் ஸ்பேஸை வந்து கான்ஃப்ளிக்டிங்காக நான் கொடுத்துருந்தேன். அப்போ நான் இப்போ எங்கள் பியரிங் போனேன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆட் பியரிங் அப்படின்னு கொடுத்துட்டு என்னுடைய யூஎஸ் வர்ச்சுவல் நெட்வொர்க்கும் யூகே நெட்வொர்க்கும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ பட் வந்து என்ன சொல்கிறாங்க, பை செலக்டிங் த ரிமோட் நெட்வொர்க் ரெண்டு சைடாக வந்து நெட்வொர்க்கிங் இது பியரிங் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் பியரிங் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூனி டைரக்ஷனலாக பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன டிராஃபிக் அலோவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்க முடியும். பட் எல்லா ஆக்டிவிட்டியும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே பை டைரக்ஷனல் பியரிங் வந்து பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, மேலே வந்து ஃப்ரம் இந்த நெட்வொர்க் டு என்ன நம்ம நெட்வொர்க் கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூஎஸ் டு யூகே பியர் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல யூகே டு யூஎஸ் பியர் அப்படின்னு மாதிரி கொடுக்குறேன். ஸோ எந்தெந்த இது டிராஃபிக் வந்து ஃபார்வர்ட் பண்ணலாமா வேணாமான்றதுலாம் இங்கே வந்து யூ கேன் டூ இட், பட் லெட்ஸ் நாட் கெட் இன் டு தட் நவ். இப்போ இதில் போயிட்டு எந்த நெட்வொர்க் யூகேவுடைய நெட்வொர்க் கூட நான் கொடுக்குறேன். என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, ஸோ உங்களுடைய அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து ரெண்டு அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்கு, அது என்னன்னு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 192 ரேஞ்சு அண்ட் தென் ஆர் ஏதோ ஒரு அட்ரஸ் ரேஞ்ச் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் ஐ ஹாவ் டு கோ அண்ட் ஃபிக்ஸ் தட் இஷ்யூ. ஸோ இதுதான் நீங்க ப்ரொஆக்டிவாகவே அவாய்ட் பண்ணணும். ஸோ கான்ஃப்ளிக்டிங்காக வந்து எந்த ஒரு ரேஞ்சோ ஏதோ கொடுத்துடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் delete this in one of the network. ஓகே, ஸோ ரெண்டு நெட்வொர்க்லையும் பண்ண தேவையில்லை, ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் வந்து யூ கேன் ஜஸ்ட் ட்ரை அண்ட் டூ தட். இப்போ ஒரு இடத்துல டெலீட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி மறுபடியும் போயிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இது நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம். ஓகே, ஒன்று வந்து நம்ம ஒரே அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கோம், ஒரே சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ தட் யூஸிங் ட்ராப் டவுன் ஆப்ஷன். ஆர் எல்ஸ் நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், இல்லை நான் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது, டெனண்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, இப்போ ஒரு அஜூர் ரிசோர்ஸ்க்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் ஐடி வந்து இருக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸ் ஐடி எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூகே சவுத்தோடைய ரிசோர்ஸ் ஐடி என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ டு தட் செட்டிங்ஸ் அண்ட் தென் கோ டு த ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே போனீங்க அப்படின்னா அதோடைய யூனிக் ரிசோர்ஸ் ஐடி இங்கே இருக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து பிட்வீன் லொக்கேஷன்ஸ் கூட நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, ஸ்டில் வந்து ஓவர்லேப் இருக்க மாதிரி சொல்றாங்க, பட் அது வந்து ஏன்னா மேபி இட் டஸ் நாட் ஹேவ் இட் மைட் நாட் ஹேவ் காட் ரிஃப்ரெஷ்ட். ஸோ 1 செகண்ட், லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் ரிஃப்ரெஷ் இட். ஸோ என்டையர் இது ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டாம், அந்த பர்டிகுலர் கன்சோல் ரெஃப்ரெஷ் பண்ணாலே இட் ஷுட் பி சஃபிஷியன்ட். யூஎஸ் டு யூகே பியர், இது வந்து ரிவர்ஸ். ஓகே, யூகேல இருந்து யூஎஸ்க்கு. ஸோ பை டைரக்ஷனலாக தான் ஜென்ரலாக வந்து பியரிங் கிரியேட் பண்ணுவோம், கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் ஐ வில் ஜஸ்ட் சூஸ் யூஎஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் எதுவுமே எரர் எதுவும் இல்லை. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் த பியரிங். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பை டைரக்ஷனலாக வந்து பியரிங் வந்து கிரியேட் ஆகுது, இங்கே அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லெட் மீ ரெஃப்ரெஷ். இப்போ இங்கே கனெக்டட்னே வந்துருச்சு பாருங்க, எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்தது, மேக்ஸிமம் மேபி 5 செகண்ட்ஸ் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த சைடு உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ இந்த சைடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து அந்த பியரிங் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரால் டவுன் பண்ணி பியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இங்கேயே கனெக்டட்னு பியர் வந்துருச்சு. ஸோ ரெண்டு சைடுமே வந்து இப்போ நமக்கு பியரிங் முடிஞ்சிச்சு. இந்த சிஸ்டமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிங் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து நம்மளுடைய 172 சிஸ்டம்லேருந்து 192 பிங் ஆகுது. ஸோ அதே சேம் வந்து இந்த மெஷின்லேயும் நமக்கு 192 மெஷின்லேருந்து 172 பிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் அது ரீசெண்டாக அந்த பியரிங் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் தான் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதோடைய ரவுட்டிங் டேபிள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரவுட் பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க இந்த பியரிங் கிரியேட் பண்ணதால. ஸோ 192 ரேஞ்ச் இருக்கு, 127. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டா லாஜிக்கலா வந்து இது வந்து ஒரு சேம் நெட்வொர்க்கா வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் a செகண்ட். இது மைக்ரோசாஃப்டுடைய பேக் போன் இதில் போயிட்டு நம்ம டிஃபால்ட் ரவுட்ல போயிட்டு அங்கே செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து வியூ ஆக்சஸ் இல்லை. ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை டு டூ ஒன் திங். இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இது வழியாக தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ அண்ட் டிசேபிள் த பியரிங் ஆர் டிஸ்கனெக்ட் த பியரிங்.
இப்போ வந்து delete பண்றோம் இந்த பேரிங்க. இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா ஒன் சைட் ஆஃப் த கனெக்ஷன் வந்து இப்போ வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சேம் அந்த இன்னொரு சைடை வந்து நம்ம பேரிங் டிஸ்கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கனெக்டிவிட்டி வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நம்ம இப்போ இந்த பேரிங் வந்து எதுக்காக பண்றோம்? இப்போ நம்மளுடைய சிஸ்டம்ஸ் வந்து எக்ஸாம்பிள் யூஸ் கேசஸ் வந்து database server cluster பண்றீங்க, database clustering or some server clustering between region or between availability zone பண்றீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரே காமன் இதுக்குள்ள வரணும். ஒரு டிஃப்ரெண்ட் விநெட் குள்ள இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து குயிக்கா ரெப்ளிகேட் பண்ணணும் ஃபார் ஃபாஸ்டர் synchronization or replication or to perform a job, scheduled job quickly, or to transfer data faster, to take backup in a off-site location. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கான்ஃபிகர் VNet peering ஸோ தட் அந்த டேட்டா வந்து மைக்ரோசாஃப்டோடைய பேக் போன் வழியாக போக ஆரம்பிக்கும் அண்ட் யூ வில் கெட் மச் பெட்டர் பேண்ட்வித், யூ வில் கெட் வெரி குட் செக்யூர் வித் லோ லேட்டன்சி நெட்ஒர்க்கிங்கோட கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ கான்செப்சுவலாக நான் என்ன சொன்னேன், பை டிஃபால்ட்டாக வந்து VNet peering போகும்போது டேட்டா வந்து இப்போ இன்டர்நெட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போகும்னு சொன்னேன். ஸோ இது எப்படி இங்கே நடக்குது அப்படின்னா இப்போ இதை நான் வந்து Ctrl+Z கொடுத்துறேன், இல்லை வந்து நான் டேட்டா வந்து ட்ரேசெட் கொடுத்து பார்க்குறேன். ட்ரேசெட் இது என்ன ஐபி? இது 192.168.0.192.168.0.222 அப்படின்ற ஐபிக்கு வந்து நான் ட்ரேசெட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கரண்டாக அது எப்படி போகும் அப்படின்னா இன்டர்நெட் ரவுட்டுக்கு தான் போகும். பை டிஃபால்ட் அந்த கேட்வே போயிட்டு ஹிட் பண்ணிட்டு அந்த கேட்வேலேருந்து இட் வில் ஸ்டார்ட் ட்ரையிங். வேறஸ் இப்போ நான் அந்த பியரிங் பண்ணுறதால என்ன ஆகுது அப்படின்னா லாஜிக்கலாக வந்து ஒரு டைரக்ட் கனெக்டிவிட்டி வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ அது எப்படி ஆகுதுன்றது வந்து உங்களுக்கு திருப்பி ரிவியூ பண்ணுறேன். யூகே 2 இஸ் இது என்ன 2 மினிட்ஸ் 2 to 3 செகண்ட்ஸ் தான் ஆகுது. ஸோ அதனால யூ கேன் ட்ரை அண்ட் கிரியேட் as many times as you want. ஸோ ரிசோர்ஸ் ஐடியை வச்சு நம்ம பண்ணலாம். or you can also do it using drop down option. ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் ஒரே டெனன்ட்ல இருந்தா you can get it in the drop down. இது வேற வேற சப்ஸ்கிரிப்ஷன் வேற வேற டெனன்ட்ல இருக்கு அப்படின்னா you have to go and use the resource ID. ரிசோர்ஸ் ஐடியை வந்து அந்த பர்டிகுலர் டீம்டேருந்து வாங்கி நீங்க பியரிங் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ 2 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் கூட குயிக்கா இன்டெகிரேட் பண்ணணும் பிசினஸ் டு பிசினஸ் அப்படின்னா அது கூட நீங்க அங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பழைய ட்ரேஸ் வந்து என்ன ஆகுது, ரொம்ப லேட்டன்சி எடுத்து இட் இஸ் கோயிங். வேறஸ் இப்போ நான் பியரிங் கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் நான் ட்ரேஸ் இட் கொடுத்தா என்ன ஆகுது பாருங்க, வித்தின் செகண்ட் ஒரே ஹாப்ல வந்து போயிடும் உங்களுக்கு. ஏன்னா வந்து யூ ஹேவ் அ டைரக்ட் ரவுட். இது வந்து அந்த 192 ஐபி வந்து எங்க இருந்து உங்களுடைய 162 மிஷின்ல இருந்து இட் கோஸ் இன் அ சிங்கிள் ஹாப். வேற இந்த பியரிங் இல்லை அப்படின்னா இட் வில் ஹேவ் டு கோ த்ரூ த இன்டர்நெட் ரவுட் அண்ட் தென் த டிராஃபிக் அந்த லேட்டன்சி அந்த பேண்ட்வித் இஷ்யூ செக்யூரிட்டி இதெல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம டைரக்டா என்ன பண்றோம், ஒரே ஹாப்ல வந்து நாட் ஈவன் அ ஹாப், டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா 172 மிஷின்ல இருந்து 192 மிஷினுக்கு வந்து ஒரு டைரக்ட் ஹாப் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஸோ இப்போ இதை டெலிட் பண்ண அப்படின்னா ட்ரேசெட் வந்து இட் வில் ஸ்டார்ட் கோயிங் த்ரூ த இன்டர்நெட் ரவுட். இப்போ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ போய் நான் ட்ரேசெட் கொடுத்தேன் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து இட் வில் ஸ்டார்ட் கோயிங் த்ரூ த இன்டர்நெட் ரவுட். டைம் எடுக்கும், இட் வில் வெயிட் ஃபார் த பேக்கெட் டு கெட் டெலிவர்ட். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் bringing 2 different virtual networks into a single logical seamless network connectivity network. So இப்போ இதுல என்ன டிராபேக் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா இதுல என்கிரிப்ஷன் வருமான்னு கேட்டா என்கிரிப்ஷன் வராது. நம்ம வந்து மைக்ரோசாஃப்டுடைய பேக் போன் வழியா நம்ம டிராஃபிக்கை போக சொல்றோம், அது நடக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் த்ரூ த இன்டர்நெட் ரவுட் VNet peering பண்ணோம் அப்படின்னா நம்ம டேட்டா வந்து இட் கோஸ் த்ரூ த மைக்ரோசாஃப்ட் பேக் போன் நெட்ஒர்க். ஸோ தட் உங்களுக்கு பேண்ட்வித் அதிகமாக கிடைக்குது, செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, லேட்டன்சி கம்மியாகுது, யூ கெட் அன்லிமிட்டெட் ஸ்பீட். வேறஸ் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து ஓரளவுக்கு செக்யூர், ஏன்னா நம்ம பப்ளிக் இன்டர்நெட்ல போல பட் மைக்ரோசாஃப்டோடைய பேக் போன்ல போறோம். ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. வேறஸ் இதுல வந்து பை டிஃபால்ட்டா உங்க டிராஃபிக் உங்க டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகுமான்னு கேட்டா என்கிரிப்ட் ஆகாது. சாஃப்ட்வேர் லெவல்ல நம்ம போயிட்டு தனியா சோர்ஸ்லயும் டெஸ்டினேஷன்லயும் வந்து ஒரு ரவுட்டிங் அண்ட் ரிமோட் ஆக்சஸ் சர்வரோ இல்ல ஒரு டூல் போட்டு நம்ம சாஃப்ட்வேர் லெவல் என்கிரிப்ஷன் வந்து கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்கிரிப்ஷன் இஸ் நாட் எனேபிள்ட் பை டிஃபால்ட். We have to explicitly configure
encryption using native or third party encryption technology. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஜூர்லே வர்ச்சுவல் நெட்வொர்க் அந்த விபிஎன் கேட்வே விநெட் கேட்வே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படி கிரியேட் பண்ணலான்றத ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து விநெட் பியரிங் யூஸ் பண்ணுறதால என்ன நடக்குதுன்னா கேளுங்க. ஒரு சைடு ரிமூவ் பண்ணவுடனே ஒன் வே கம்யூனிகேஷன் ஆயிடுமா இல்ல அது வந்து பை டைரக்ஷனால தான் டெலிட் ஆகும். ஸோ இந்த இடத்துல டெலிட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ இங்க போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேரிங் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட்னு வந்துருச்சு. ஸோ வந்து ரெண்டு சைடுமே தான் கனெக்டிவிட்டி இதாயிடும், டிஸ்டர்ப் ஆயிடும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுவுமே பிங் டைம் அவுட் ஆயிடுச்சு, இதுவுமே பிங் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ இதுல வந்து ரெண்டுமே ஒர்க் ஆகாது. பட் என்னன்னா ஒரு சைடுல வந்து இட் இஸ் கெட்டிங் ஷோட் அஸ் டிஸ்கனெக்டட். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட்னு காமிக்குது. ஸோ இது கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணா திருப்பி அந்த சைடுல ஒன் சைடா நீங்க பண்ணிக்கலாம். கைண்ட் ஆஃப் டனல் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆமா, இட் இஸ் a கைண்ட் ஆஃப் பிரைவேட் டனல் மாதிரி தான் இது. ஆமா. ஸோ மெயினாக வந்து இதில் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் டைமும் ரொம்ப கம்மி, ஃபியூ செகண்ட்ஸ் தான், லெஸ் தென் 5 செகண்ட்ஸ் தான் ஆகுது. இதுக்கு வந்து நம்ம வெயிட்டிங் டைம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ரவுட்டிங்கோ தனியாக ஸ்விட்சிங்கோ தனியாக எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனே கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பேக்எண்ட்ல வந்து குயிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி ஸ்பீட் எல்லாமே இங்கே உங்களுக்கு குயிக்காக கிடைச்சிருது. இந்த இடத்துல என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இன்டர்நெட் வழியா போனீங்க அப்படின்னா நீங்க பப்ளிக் இன்டர்நெட் ப்ரொவைடருடைய எந்த அளவுக்கு நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, எந்த அளவுக்கு அப்லோட் டவுன்லோட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க யூ ஹேவ் டு பே ஃபார் தட் இன்டர்நெட் ப்ரொவைடர். இங்க வந்து பாத்தீங்கன்னா காசு ஃப்ரீயான்னு கேட்டா இல்ல, பிட்வீன் ரீஜன் வந்து பண்றீங்க அப்படின்னா இட் ஹேஸ் டு பி பெய்ட். இன்கிரஸும் சரி, இன்பவுண்டும் சரி, அவுட் பவுண்டும் சரி, இஃப் யூ ஆர் டூயிங் இட் பிட்வீன் த ரீஜன் இட் இஸ் ஆல்வேஸ் சார்ஜபிள். ஸோ ஜென்ரலா டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவுட் ஃப்ரம் அ ரீஜன் தான் சார்ஜபிள் பை டிஃபால்ட் கான்செப்ட். பட் பியரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா போத் இன்கிரஸ் அண்ட் ஈகிரஸ் ரெண்டுமே இன்பவுண்டும் சரி டேட்டா அவுட் பவுண்டும் சரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. ஸோ ஜி ஒரு ஸ்மால் கொஸ்டின் ஜி. இப்போ நம்மள ஆன் ப்ரமிஸ்ல வந்து சர்வர் இருக்கு, இப்போ அஷூர்லயும் இருக்கு. ஸோ இந்த பியரிங் வந்து நம்ம ஆன் ப்ரமிஸ் சர்வருக்கும் பண்ண முடியுங்களா? ஆன் ப்ரெமைசஸ் சர்வர் கூட பியரிங் வந்து பண்ண முடியாது. அதுக்கு வந்து கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஒரே லாஜிக்கலா ஒரு பிரைவேட் நெட்வொர்க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா விபிஎன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் கான்செப்ட். விபிஎன் மூலமா ஆன் ப்ரெமையும் பப்ளிக் கிளவுடையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பியரிங்ன்றது வந்து இப்போ மைக்ரோசாஃப்டோடைய டிவைஸ், மைக்ரோசாஃப்டோடைய நெட்வொர்க் அதுதான் வந்து இன்டர் கனெக்ட் பண்ண முடியும் இந்த விநெட் பியரிங் வச்சு. பேரே வந்து பாத்தீங்கன்னா விநெட் பியரிங் தான் இது. ஸோ வந்து மைக்ரோசாஃப்டோடைய வர்ச்சுவல் நெட்வொர்க். ஈவன் வந்து நீங்க ஒரு AWS உடைய அங்க இருக்க நெட்வொர்க்கும் இங்க இருக்க நெட்வொர்க்கும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க விபிஎன் மூலமா தான் நீங்க அதை இன்டர் கனெக்ட் பண்ண முடியும். லாஜிக்கலா அதை பிரைவேட்டா கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் விபிஎன். ஓகே, தேங்க் யூ. பியரிங் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார். அந்த சார்ஜஸ் சொன்னீங்களே அது அதான் கேட்கலாம் நினைச்சு நீங்க சொல்லிட்டீங்க. அது எப்படி நம்ம வந்து ப்ரோ டேட்டா பேஸ்ல போடுவாங்களா இல்ல வந்து நம்ம எப்படி அந்த மெஷின்ஸை பவர் ஆன் பண்ணி யூஸ் பண்ற இதுல பேசிஸ்ல சார்ஜஸ் பண்ணுவாங்களா? டிராஃபிக் வந்து உங்களுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அவுட் அண்ட் இன், அது வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் வச்சு தான் அவங்க வந்து சார்ஜஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகே. இஃப் ஐடியால இருந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா மட்டும் பேஸ்ட் ஆன் தி டேட்டா அவங்க டேட்டாவோட குவாண்டிட்டி வச்சு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே காட் யுவர் பாயிண்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா விநெட் பியரிங் லிங்க்குனே வந்து பிரைசிங் வந்து எவ்வளோன்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து மேபி we can go and check that. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்குடைய ஓகே இது வந்து ப்ரைசிங் டைரக்டா போகுது. ஸோ இன்பவுண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் எவ்வளோன்றதுன்னு கொடுத்துருக்காங்க, அவுட் பவுண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அஜூரோட பியரிங் சார்ஜஸ் என்னன்றதையும் இங்கே பார்த்துக்குங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஸோ அவங்களுடைய பியரிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் இது சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு மாதம். பட் ஆக்சுவல் இது கேட்டிங்க அப்படின்னா இந்த இன்பவுண்ட் எவ்வளோ அவுட் பவுண்ட் எவ்வளோன்றதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டேட்டா இதாகும். ஸோ பியரிங்க்குனே ஒரு சார்ஜ் இருக்கு, நீங்க சொன்னது கரெக்ட் தான். அது இல்லாம வந்து உங்களுக்கு டேட்டா அவுட் பவுண்ட் இன்பவுண்டுக்கும் தனியா சார்ஜஸ் இருக்கு. ஓகே தேங்க்ஸ் சார். ஸோ क्वेश्चनக்கு வந்து பியரிங் இல்லைனா கூட இட் will be like we can communicate both sideல நாட்டிங் எனேபிள் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணிடலாம்.
நேட்டிங் வந்து பண்ணலாம். நேட்டிங் வந்து பர்பஸ் வேற. ஸோ அது என்ன எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? நேட்டிங்னு இங்கே கான்செப்ட் தனியாக இருக்கு. ஸோ அதை நான் என்னன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்காக எதுவும் சார்ஜஸ் கிடையாது. வர்ச்சுவல் நெட்வொர்க் பியரிங்க்கு தான் சார்ஜஸ். இது விநெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ. விநெட் பியரிங் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுடைய இன்பவுண்ட் அண்ட் அவுட் பவுண்டுக்கு வந்து தனியாக சார்ஜஸ் இருக்கு. ஸோ இது கேளுங்க, என்ன சொல்ல வரீங்க? இப்போ கரண்ட்லி கம்யூனிகேட் ஆகும், அதாவது ரெண்டுமே இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் விநெட் பியரிங். ஸோ செஷன் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், ஒரு விநெட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா எல்லா சிஸ்டம்ஸும் இன்டர் கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த ரூல் இருக்கு. பை டிஃபால்ட் systems 10 minutes later then. Fine. Okay. Systems within the virtual network can connect to each other. By default, systems in two different virtual network will get connected via இன்டர்நெட் வழியாக தான் பை டிஃபால்ட்டாக அது கனெக்டிவிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்டோடைய பேக் போன் நெட்வொர்க் வழியாக 2 வர்ச்சுவல் நெட்வொர்க் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா we have to use this virtual network peering. அது வந்து நீங்க அந்த 2 ரீஜன் வந்து 2 Azure ரீஜனும் வெவ்வேறு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல இருக்கலாம், ஆர் இட் கேன் பி இன் த சேம் ஜியோகிராபிக்கல் லொகேஷன். ஸோ இது மூலமா நீங்க ரவுட்டிங் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ வர்ச்சுவல் நெட்வொர்க்கே வந்து ஒரு தனி செக்மெண்ட், ஒரு தனி ஐசோலேட்டட் நெட்வொர்க் மாதிரி. ஸோ அதுலேருந்து வேற ஒரு சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா we have to have a இன்டர்நெட் ரவுட், அந்த கான்ஃபிகரேஷன், அந்த கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கணும். இப்போ வந்து நமக்கு செக்யூரா ஸ்பீடா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா you can go for this VNet peering. பை டிஃபால்ட் ஒரே ரீஜனுக்குள்ள இருக்க 2 சிஸ்டம் வந்து கம்யூனிகேட். ஆமா, பை டிஃபால்ட் கனெக்ட் ஆகும். ஏன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்போடைய ரூல்ஸ்ல வந்து இன்பவுண்ட் அண்ட் அவுட் பவுண்ட் ரூல் வந்து அதை வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா போத் கனெக்ஷன், எனி டு எனி கனெக்ஷன் வர்ச்சுவல் நெட்வொர்க் டு வர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து அலோவ் ஆயிருக்கு. போத் இன்பவுண்ட் as well as அவுட் பவுண்ட் ரெண்டுமே அலோவ் ஆயிருக்கு. ஸோ மெயினாக நேட்டிங்லாம் கூட தேவையில்ல. ஆமா, நேட்டிங் வந்து தேவையில்லை. நேட்டிங் வந்து இப்ப நான் இந்த கான்செப்ட்ல வந்து பப்ளிக் ஐபியை நான் யூஸ் பண்ணல, நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா. ஸோ பிரைவேட் ஐபியை வச்சு தான் நான் வந்து இங்க இது பண்ணேன். ஸோ நேட்டிங்ன்ற கான்செப்ட் எப்போ வரும், பப்ளிக் டு பிரைவேட் ஆர் பிரைவேட் டு பப்ளிக் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும்போது தான் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் கான்செப்டே வருது உங்களுக்கு. ஸோ பப்ளிக் டு பிரைவேட், பிரைவேட் டு பப்ளிக் ஐபி வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகும்போது அது டிரான்ஸ்லேஷன்னே சொல்லுவோம். இங்க அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்றோம், டைரக்டா வந்து we are talking about 2 different private IP address தான் வச்சு நம்ம பண்றோம். இப்போ வந்து இது வந்து ஒரு பிரைவேட் செக்மெண்டாவே மாறிடுது. டிராபிக் பிகம்ஸ் பிரைவேட், இன்டர்நெட்டே இங்க இன்வால்வ் ஆகல. இப்போ பியரிங் பண்ணதுக்கு அப்புறம் பட் நீங்க இன்டர்நெட் சொன்னீங்கன்னா பண்றதுக்கு முன்னாடி பியரிங் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர் பியரிங் இன்டர்நெட் போகுது. இன்டர்நெட் பண்ணது பியரிங் பண்ணதுக்கு அப்புறம் டிராபிக் இஸ் பைரேட், இட் டசன்ட் இன்வால்வ் இன்டர்நெட் கனெக்ஷன். பியரிங் பண்றதுக்கு முன்னாடி இன்டர்நெட் போகும் சொன்னீங்களா, அந்த இன்டர்நெட் போறதுக்கு நேட்டிங் வேணும்ல. அதுக்கு வேணும். ஆமா, அதுக்கு வேணும். அதுதான் அது தனி கான்செப்சுவலா தனி இதுவுமே இருக்கு, நேட்டிங் கான்செப்டே இருக்கு. அங்க நேட்டிங் நம்ம விநெட்ல ஆட் பண்ணிட்டா நேட் கேட்வே அது சேஞ்ச் ஆயிடும். நம்ம இதுக்கு பே கட்ட தேவையில்ல. கரெக்ட் விவேக். ஆமா, ஸோ நீங்க AWSல பண்ற மாதிரி தனியாவே எக்ஸ்பிளிசிட்டா வந்து எனக்கு அவுட் பவுண்ட் மட்டும் நேட் கேட்வே வேணும் அப்படின்னா அப்படிலாம் பண்ணலாம். அங்கேயும் அதே கான்செப்ட் இங்க அஜூர்லயுமே இருக்கு. பட் அது நம்ம பார்க்கலாம் அது. ஓகே, ஸோ இங்க வந்து எதுக்காக இது பண்றோம், ரெப்ளிகேஷன் ஃபாஸ்டா இருக்கணும், டேட்டா பேஸ் ஃபெயில் ஓவர் ஃபாஸ்டா இருக்கணும், ஃப்ரீக்வெண்டா பேக்கப் எடுத்து வைக்கிறோம், இல்ல அப்ளிகேஷன் டு டேட்டா பேஸ் வந்து குயிக்கா கனெக்ட் பண்றோம் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் திஸ் பியரிங். அண்ட் பியரிங்கோட கிரியேஷன் டைமும் ரொம்ப கம்மி, பியரிங் வந்து லேட்டன்சியும் வந்து உங்களுக்கு கம்மி பண்ண வைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இந்த பியரிங்கோட கான்செப்ட் அது. ஸோ இது வந்து எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ ரியல் டைம்லயும் ப்ராக்டிக்கலா வந்து நிறைய VNet பியரிங் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ என்கிட்ட வந்து நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ் இருக்கு. அதெல்லாம் இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு வெறும் பியரிங் தான் ஆப்ஷனான்னு கேட்டா இல்ல. யூ கேன் இன்டர் கனெக்ட் யூசிங் மல்டிபிள் கான்செப்சுவல் ஆப்ஷன்ஸ் லைக் டிரான்சிட் கேட்வேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, இல்ல ஹப் கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஒரு சில ரெக்யர்மெண்ட்ல வந்து 2 VNet மட்டும் நான் இன்டர் கனெக்ட் பண்ணணும், இல்ல 2 குளோபல் VNets மட்டும் நான் இன்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பியரிங் இஸ் த ஈஸியஸ்ட் ஆப்ஷன் வித்தவுட் என்கிரிப்ஷன். ஸோ வித் என்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கோ ஃபார்
வர்ச்சுவல் நெட்வொர்க் விபிஎன் கேட்வே கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கொண்டு வரணும். ஸோ அது எப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து